ஸ்தோத்திரம். ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணலாம். அன்பின் பரலோக தகப்பனே, ஆண்டவரே, அப்பா, இந்த நாளிலும் உம்மை தொழுது கொள்ளும்படியாக உம்முடைய சமூகத்தில் எங்களை கொண்டு வந்தீங்களே, நன்றி அப்பா. ஆண்டவரே, நீர் இந்த உலகத்திலே ஆண்டவரே உதித்ததுனால ஆண்டவரே பெரிய ஒரு மகிழ்ச்சி சந்தோஷத்தை எங்களுடைய எல்லா உள்ளத்திலும் இல்லங்களிலும் நீங்கள் தந்திருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த மகிழ்ச்சி, இந்த சந்தோஷம் ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே, எங்களுடைய உற்றார் உறவினர்கள், எங்கள் சமுதாயம், எங்களுடைய நாடு நகரம் எல்லாவற்றிற்குள்ளும் இந்த சந்தோஷத்தை நாங்கள் கொண்டு செல்ல கர்த்தர் தொடர்ந்து எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. இப்பொழுது எங்களோடு பேசும், நாங்கள் கேட்கிறோம். உம்முடைய நாமத்துக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். For unto us a child is born, unto us a son is given, and the government shall be upon his shoulder, and his name shall be called Counselor, the Mighty God, the Everlasting Father, the Prince of Peace. கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்கும். Government shall be upon his shoulder. Government என்று சொல்லும்போது ரூல், டொமினியன், ஆளுகை. எனக்கு அருமையான தேவனுடைய சினமே, அந்த ஆளுகை அவர் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. அவரே ஆளுநராய் இருக்கிறார். அவரே ஆளுநர் என்றால் அவர் கர்த்தர், லார்ட், இஸ் லார்ட். அல்லேலூயா. அவர் ஒருவரே கர்த்தர். எனக்கு அருமையான தேவனுடைய சனமே, இன்றைக்கு நம்முடைய செய்தி என்னவென்றால், இந்த உலகத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்திருந்த போது அவரை சந்தித்த 3 குழுவினரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். The 3 groups who met born child Jesus. பிறந்த பாலகனை சந்தித்த 3 குழுவினர், அதுதான் இன்றைக்கு தலைப்பு. அங்கு வேதம் சொல்லுகிறது, ஒரு பாலகன் பிறந்தார், ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாலகன் என்பதற்கும் குமாரன் என்பதற்கும் வித்தியாசம் உண்டு. ஆங்கிலத்தில் சைல்டு என்று எழுதப்பட்டிருக்குது பாலகன். குமாரன் என்று சொல்லும்போது சன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்காகவே இந்த உலகத்திலே அவர் ஒரு பாலகனாக, ஒரு குழந்தையாக அவர் மனுவுருவெடுத்து வந்திருக்கிறார். என்றாலும் பூரணமான குமாரன் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. குழந்தை இயேசுவை நிறைய பேர் என்ன பண்றாங்க, இன்னும் பிடித்து கொண்டு இருக்கிறார். இயேசு குழந்தையாகவே இல்லை. அவர் இந்த பூமியிலே பிறக்கும்போது குழந்தையாக பிறந்தார் என்று நம்ம வாசிக்கிறோம். என்றாலும் கூட அவர் இன்னும் குழந்தையாகவே இல்லை. அநேகர் குழந்தை தனமாக அந்த குழந்தை இயேசுவை வைத்து கொண்டு வணங்கி கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய சனமே, குழந்தையாக இயேசு பிறந்திருந்த போது அவர் வணங்கப்பட்டார், ஆராதிக்கப்பட்டார், உண்மைதான். ஆனால் இன்னும் அவர் குழந்தையாகவே இல்லை. அவரை குழந்தையாகவே பார்த்து அவருக்கு இன்னும் ஆராரோ ஆரீரரோ என்று சொல்லி பாடல்களை பாடிக்கொண்டு நாம் இருக்கிறோம். அவர் பூரணமான குமாரனாய் இருக்கிறார். அவர் நமக்காக அந்த இளம் வயதிலே சிலுவையிலே பலியாக தன்னை முழுவதும் அர்ப்பணித்திருக்கிறார்.
அல்லேலூயா. ஆகவே அந்த ஆண்டவர் இயேசுவை நாம் உற்று பார்க்க வேண்டும். சரி, போகட்டும், தலைப்புக்கு நான் வருகிறேன். ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லி நான் தொடர்ந்து போக விரும்புகிறேன். இன்றைக்கு இந்த உலகத்திலே அநேகர் விதவிதமாக இயேசுவின் பிறப்பை கொண்டாடுகிறார்கள். அவர்களுக்கு இயேசுவின் பிறப்பு என்று சொன்னாலே மரம் வைப்பது, அந்த மரத்தை அழகழகாக ஜோடித்து அதில் ஆப்பிள்கள் மற்றும் என்னென்னவோ வித்தியாசமான ஸ்டார், அந்த பரிசு பொருட்கள் இதையெல்லாம் தொங்க விடுவது, சீரியல் லைட் போட்டு கலர் லைட்டுங்களை போட்டு எரிய விடுவது, அதுதான் அவர்களுக்கு ஒரு கிறிஸ்மஸ் என்று சொல்லுகிறார்கள். அதுதான் கிறிஸ்துவின் பிறப்பின் கொண்டாட்டமாக அவர்களுக்கு இருக்கிறது. இன்னும் சிலர் வீடுகளிலே பலவிதமான வண்ண நிறங்களிலே ஸ்டார் கட்டுவார்கள். அப்படி செய்துவிட்டால் அதுதான் அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம். அதுதான் கிறிஸ்துவின் பிறப்பின் கொண்டாட்டம் என்று நினைக்கிறார்கள். வீடுகளிலே பலகாரங்கள் செய்வது, இப்படி செய்து தங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவிக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம் அந்த ரட்சிப்பின் மகிழ்ச்சி, அந்த சந்தோஷத்தை எப்படி தெரிவிப்பது, மற்றவர்களுக்கு சொல்லுவது என்று சொல்லி அநேகருக்கு அந்த வழிமுறை தெரியாமல் இருக்கிறது. ஆகவே அந்த நாளிலே புது ட்ரெஸ் போடுவதும், பலகாரங்கள் சுடுவதும், மரங்களை ஜோடிப்பதும், குடில்களை ஜோடித்து ஸ்டாரெல்லாம் தொங்கவிட்டு வண்ண விளக்குகளினால் அலங்காரங்களை செய்து தாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறதை, சந்தோஷமாக இருக்கிறதை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இப்படிப்பட்ட விதத்திலே இயேசுவின் பிறப்பை கொண்டாடுகிறார்கள். இப்படி கொண்டாட வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு போதிக்கவில்லை. இன்னும் சிலர் கிறிஸ்துமஸ் தாத்தா என்று சொல்லி வேடமிட்டு கொண்டு அந்த நாளிலே வலம் வருவது, இதையெல்லாம் செய்கிறார்கள். ஆனால் இந்த கிறிஸ்மஸ் தாத்தா, கிறிஸ்மஸ் மரம், இவை எல்லாவற்றையும் நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுவதற்கும் அதற்கும் எந்த விதமான ஒரு சம்பந்தமும் இல்லாமல் இருக்கிறது. இன்றைக்கு அப்படித்தான் நம்முடைய கொண்டாட்டங்கள் எல்லாம் இயேசுவுக்கும் நம்முடைய கொண்டாட்டத்துக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு கொண்டாட்டமாக இருக்கிறது. கிரீட்டிங் கார்ட்ஸ் அனுப்புகிறோம், இப்பொழுது எஸ்எம்எஸ் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புகிறோம். சில பேருக்கு அது ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம். எப்படி இயேசுவின் பிறப்பை மற்றவர்களுக்கு தெரிவிப்பது, அறிவிப்பது என்று தெரியவில்லை. ஆகவே கார்டுகளை அனுப்புகிறார்கள், சமாதான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். சமாதானம் இல்லாமலே, மகிழ்ச்சி இல்லாமலே மகிழ்ச்சியாக இருப்பது போல இயேசுவை நாம் தனிப்பட்ட விதத்திலே ஒவ்வொருவரும் அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அனுபவபூர்வமாக அவரை ருசித்து பார்த்து அவரை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லுவதுதான் உண்மையான மகிழ்ச்சி, உண்மையான கொண்டாட்டம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செய்திக்குள்ளே நான் போகிறேன். முதலாவது குறிப்பு, the visit of the shepherds. இரண்டாவது குறிப்பு, the visit of the wise man or magi. the visit of the heavenly army. மூணாவது, முதலாவது குறிப்பு மெய்ப்பர்களின் சந்திப்பு, இரண்டாவது குறிப்பு ஞானிகளின் சந்திப்பு, மூன்றாவது குறிப்பு பரலோக சேனையின் சந்திப்பு. இவர்கள் யாரை சந்திக்கிறார்கள்? பிறந்த இயேசுவை சந்திக்கிறார்கள். இந்த சந்திப்பை தான் நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. முதலாவது சந்திப்பு, the visit of the shepherds, மெய்ப்பர்களின் சந்திப்பு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரை வாசிக்க கேட்போம். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன்.
இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மெய்ப்பர்களுடைய சந்திப்பை நாம் சற்று தியானிப்போம். கவனிங்க. யூதயா நாட்டில் உள்ள பெத்லகேமின் சுற்றுப்புறங்களில் உள்ள மேய்ச்சல்களிலே இரவு நேரங்களில் மந்தையை காத்து கொண்டு இருக்கிறார்கள். உலக இரட்சகரின் பிறப்பு பற்றிய முதல் செய்தி இந்த மெய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. கவனியுங்கள், நமக்கு ஒரு கேள்வி. இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து முதலிலே அறிவிக்கப்பட்டது யாருக்கு என்றால் மெய்ப்பர்களுக்கு தான். ஏன் மெய்ப்பர்களுக்கு அறிவிக்கிறார்? ஒரு கேள்வி. ஏன் முதலாக மெய்ப்பர்களுக்கு இந்த செய்தி அறிவிக்கப்பட்டது என்று பார்க்கும்போது, மெய்ப்பர்கள் பொதுவாகவே அவர்கள் தாழ்மையானவர்கள், சாந்த குணம் உள்ளவர்கள், ரொம்ப பொறுமை மிகுந்தவர்கள். ஏனென்றால் அவர்கள் செய்கிற தொழில் அப்படிப்பட்ட தொழில். எப்படிப்பட்ட ஆடுகளையும் அவர்கள் அடக்கி ஆளக்கூடிய கிருபை பெற்றவர்கள். அந்த ஆடுகளினாலே அவர்களுக்கு நிறைய பொறுமை உண்டாயிருக்கும். மெய்ப்பர்கள் அந்த நாட்களிலே யூதயா தேசத்திலே சமுதாயத்திலே அவர்கள் குறைந்த மதிப்புடையவர்களாய் காணப்பட்டார்கள். இந்த மெய்ப்பர்கள் தொழிலை செய்கிறவர்கள் அவர்கள் குறைத்து மதிப்பிடப்பட்டார்கள். அவர்களை அதிகமாக அவர்களை மேன்மைப்படுத்த மாட்டாங்க, உயர்த்த மாட்டாங்க. அதாவது யூதர்களுடைய தல்மூத் என்று சொல்லக்கூடிய அந்த தல்மூத்திலே என்ன காணப்படுகிறது என்றால், மெய்ப்பர்கள் அவர்கள் நீதிமன்றங்களில் சாட்சி சொல்ல அனுமதிக்கப்பட மாட்டார்கள். சமுதாயத்திலே அவர்களும் மற்ற புறஜாதிகளும் குறைத்து மதிப்பிடப்படுபவர்கள். அவர்களுக்கு எந்த ஒரு உதவியும் மற்றவர்கள் செய்ய மாட்டார்கள். இந்த தல்மூத் என்று சொல்லும்போது அது என்னன்னு கேட்டால், யூதர்கள் பயன்படுத்துகிற புத்தகங்கள். தல்மூத் என்ற அந்த ஈப்ரு மொழியின் அர்த்தம் கற்பித்தல், கற்றுக்கொள்ளுதல் என்று பொருள்படும். அது யூத சட்டம் என்று சொல்வார்கள். யூத சட்டம், ஹலஹாவின் சட்டம், ஹலஹா என்று சொல்லுவாங்க. யூத ஹலஹா அப்படி என்றால் யூதர்களுடைய சட்டம் அல்லது குறியீடு அல்லது அளவீடு என்று சொல்வார்கள். யூதர்கள் ஒரு அளவுகோலை வைத்திருக்கிறார்கள். யூதர்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி அதில் ரெண்டு விதமான காரியம். ஒன்று மிஸ்னா, இன்னும் ஜெமரா என்று சொல்வாங்க. மிஸ்னா, ஜெமரா. மிஸ்னா என்றால் வாய் வழி சட்டம் என்று அர்த்தம். ஜெமரா என்றால் ரபானிக் விவாதங்கள் மற்றும் வேதாகம விரிவுரைகள் அடங்கியது என்று அர்த்தம். அந்த நாட்களில் இருந்த அந்த ரபிகள் என்று சொல்லப்படுகிறவர்களுடைய வேதாகம விவாதங்கள் மற்றும் அவர்களுடைய வேதாகம விளக்க உரைகள், இது அடங்கியதான் ஜெமரா என்று சொல்லுவாங்க. இந்த மிஷ்னா மற்றும் இந்த ஜெமரா இது ரெண்டும் அடங்கியது தான் தல்மூத் என்று சொல்லுவாங்க. ஏறக்குறைய பைபிளை காட்டிலும் ரொம்ப பெருசாக வால்யூமாக இருக்கும். பைபிளை பற்றியது தான். அதில் மெய்ப்பர்களை குறித்து என்ன இருக்குதுன்னா, அந்த மெய்ப்பர்கள் சமுதாயத்தில் அவர்கள் மிகவும் தாழ்வாக, மதிப்பு குறைவாக எண்ணப்பட்டவர்கள். அப்படிப்பட்டவர்கள் நீதிமன்றங்களுக்கு சாட்சி சொல்ல வரக்கூடாது என்று மெய்ப்பர்களை குறித்து சில காரியங்கள்லாம் குறைத்து மதிப்பிடப்பட்டு அங்கு எழுதப்பட்டு இருக்கிறது. சமுதாயத்தில் ரொம்ப தாழ்த்தப்பட்ட, குறைவான மதிப்பாக எண்ணப்பட்ட மெய்ப்பர்களுக்கு, அந்த மெய்ப்பர்களுக்கு தான் முதலிலே இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு நமக்கும்
அப்படிதான் ஒருவேளை நீங்கள் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். உங்கள் வீட்டிலோ சமுதாயத்திலோ அல்லது வேலை ஸ்தலத்திலோ நீங்கள் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆண்டவர் இயேசுனுடைய நற்செய்தி உங்களுக்கு தான். அல்லேலூயா. அது உங்களை தேடி வருகிறது. ஆமென். அல்லேலூயா. கவனிங்கள், இந்த பெத்லகேம் ஊரினுடைய சுற்றுப்புறங்களிலே இருக்கிற மேய்ச்சல்களிலே இவர்கள் என்ன செய்தாங்கன்னா, மேய்ப்பர்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். இங்கு இருக்கிற இந்த மந்தைகள் எதற்காக வென்றால், விசேஷமாக எருசலேம் தேவாலயத்தில் பலி செலுத்தப்படுவதற்காக பலியிடப்படுகிற ஆடுகள். கவனிங்க, முக்கியமாக இந்த பெத்லகேம் சுற்றிலும் இருக்கிற அந்த நகர் பகுதிகளிலே வயல்வெளியிலே மேய்க்கப்படுகிற அந்த ஆடுகள் அது நல்ல கொழுமையாக இருக்கும். அந்த ஆடுகளை கண்காணிக்கிற இந்த மேய்ப்பர்களும் கூட இரவும் பகலும் கண்ணும் கருத்துமாக அந்த ஆடுகளை கவனித்து பார்ப்பார்கள். ஏனென்றால் அந்த ஆடுகள் தான் எருசலேம் தேவாலயத்தில் பலியிடப்படுவதற்காக கொண்டு போகப்படுகிற ஆடு. எல்லா ஆடுகளும் அங்கே கொண்டு போகாது. இதுக்குன்னு ஸ்பெஷலாக தனிப்பட்ட விதத்தில் வளர்க்கிற ஆடுகள், அதற்குன்னு கேர் எடுக்கிற ஆடுகள், ரொம்பவும் ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்து அந்த ஆடுகளை அவ்வளவு கண்காணிப்பு கொடுத்து வளர்ப்பார்கள். அப்படிப்பட்ட ஆடுகள் தான் இந்த பெத்லகேம் வயல் வெளிகளிலே இந்த மேய்ப்பர்கள் இரவிலே அதை காத்து கொண்டிருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். ஏன் இவர்களுக்கு முதல் செய்தி போகிறது என்றால், மெய்யான ஒரு பலி இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வருஷம் வருஷம் பலி கொடுப்பதற்காக ஆடுகளை வளர்க்கிற அந்த மேய்ப்பர்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்னவென்றால், மெய்யான பலியாக தன்னை ஒப்பு கொடுக்கப்படுகிற ஒரு பலி இந்த உலகத்திலே தோன்றி இருக்கிறது. அல்லேலூயா. இனி மனிதனுடைய பாவத்துக்காக பலி செலுத்தும்படி ஆடுகள் கொண்டு வரப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதோ தேவ ஆட்டுக்குட்டியாகிய இயேசு பிறந்திருக்கிறார். தன்னை பலியாக ஒப்பு கொடுக்கப்படும்படியாகவே அவர் பிறந்திருக்கிறார் என்ற செய்தி முதலாவது அந்த மேய்ப்பர்களுக்கு போவதனுடைய முக்கியத்துவத்தை நாம் கவனிப்போம். எனக்கு அருமையான தேவனுடைய சனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த ஒரு செய்தி அந்த மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. இது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு செய்தி. அல்லேலூயா. அந்த மேய்ப்பர்கள் இரவிலே மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். They are sincere in their work. அவர்களுடைய அந்த வேலையிலே அவர்கள் ரொம்ப சின்சியராக இருந்தாங்க. பாருங்க, இரவிலே அவர்கள் விழித்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாரும் தூங்கி கொண்டிருக்கிறாங்க. ஆனால் விழித்து கொண்டிருக்கிற கூட்டம் ஒன்று இருக்கிறது. அல்லேலூயா. எல்லாரும் தூங்கி கொண்டிருக்கிறாங்க. அந்த இரவிலே யாருக்கு போய் தட்டி எழுப்பி சொல்லுவது அந்த செய்தியை? ஒரு கூட்டம் விழித்து கொண்டு இருக்கிறது இரவிலே. அந்த கூட்டத்துக்கு இந்த செய்தி முதலாவது போகிறது. அல்லேலூயா. இரவிலும் தூங்காமல் இருக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அந்த கூட்டத்துக்கு நற்செய்தி போகிறது. அது என்னவென்றால், இன்று கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த தூதன் அந்த இடத்துல வந்தவுடனே அங்கு வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள், மிகவும் பயந்தார்கள். இதுக்கு முன்னாடி தூதர்களை இவர்கள் பார்த்தது கிடையாது. அவங்களை சுற்றிலும் அந்த வெளிச்சம் பிரகாசிக்கிறது, கர்த்தருடைய மகிமை பிரகாசிக்கிறது. முதலாவது பிரகாசிக்கப்பட்டவர்கள் இந்த மேய்ப்பர்கள். அல்லேலூயா. இரவிலும் தங்களுடைய மந்தையை அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். இரவு நேரம் வந்துருச்சு, இந்த ஆடுகளை எந்த ஓநாயும் திருடி கொண்டு போகக்கூடாது, ஒரு ஆட்டுக்கும் ஒரு சேதமும் வரக்கூடாது என்று சொல்லி அந்த மந்தைகளெல்லாம் மடக்கி அந்த இரவிலே தூங்காமல்
அவர்கள் காத்து கொண்டிருந்தார்களே, அவர்களுக்கு கர்த்தருடைய மகிமை அந்த இரவிலே அவர்கள் மேலே பிரகாசிக்கிறது. அல்லேலூயா. தேவதூதன் சொல்றான், பயப்படாதே, பயப்படாதே. அடுத்தது நாம் வாசிக்கிறோம், பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகள் சுற்றி முன்னணியிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். ஏன் இவர்களுக்கு முதலாவது அறிவிக்கப்பட்டது என்பதை நாம் பார்த்தோம். ஆனால் என்ன அறிவிக்கப்பட்டது என்பது அதை பார்க்கல மிக முக்கியமானதாக இருக்கிறது. அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட அந்த நற்செய்தி அது என்னவென்றால், அங்கு வேதம் சொல்கிறது, கிறிஸ்து, கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்கு இயேசு பிறந்தது நமக்காகவே பிறந்தார். இந்த உலகத்திலே பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனும் அவர்களுக்காக வாழும்படி பிறக்கிறார்கள். ஆனால் சர்வலோகத்துக்காகவும் எல்லாருக்காகவும் இந்த உலகத்தில் பிறந்த ஒருவர் இருக்கிறார். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் எல்லாருக்காகவும் பிறந்திருக்கிறார். ஆகவே அவருடைய பிறப்பை கிறிஸ்தவர்கள் மட்டும் கொண்டாட வேண்டும் என்பது அது சரியான கருத்தல்ல. இயேசு பிறந்தது எல்லாருக்காகவும். ஆகவே தான் அங்க தூதன் சொல்லும்போது, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு இந்த செய்தி எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடிய நற்செய்தியா இருக்கிறது. ஆகவே இயேசுவின் பிறப்பை கொண்டாடுவதற்கு கிறிஸ்தவர்கள் அல்லாத எல்லாருக்குமே அந்த உரிமை இருக்கிறது. எல்லாருக்காகவும் தான் அவர் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இங்கு நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், இந்த இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பின் அறிவிப்பு, அந்த செய்தி, நற்செய்தி அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. அது அவர்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கிய செய்தியாக இருந்தது. என்ன செய்தார்கள் தெரியுமா அவர்கள்? 15ஆம் வசனத்துல, தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள். நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம், வாங்க போலாம். அல்லேலூயா. அந்த ராத்திரியிலே அவர்கள் என்ன பண்றாங்க? புறப்பட்டு போறாங்க. அவர்களுக்கு அந்த செய்தி அறிவிக்கப்பட்டது. இன்றைக்கும் கூட இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தி, அவரை பற்றிய செய்தி இந்த உலகத்தில் அறிவிக்கப்படுகிறது. நமக்கும் அது அறிவிக்கப்பட்டது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த செய்தி அறிவிக்கப்பட்ட உடனே அறிவிப்பை ஏற்றவர்கள், அந்த நற்செய்தியை ஏற்றுக்கொண்டவர்கள் நம்மில் எத்தனை பேர் இந்த மெய்ப்பர்களைப் போல உடனடியாக இயேசுவை காண வேண்டும் என்று விரும்பி ஆசைப்பட்டு புறப்பட்டு போனார்கள்? நற்செய்தி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த நற்செய்தி கேட்கிறவர்கள் எல்லாருமே உடனடியாக என்ன செய்ய மாட்டாங்க? இயேசுவை பார்க்கறதுக்கு வந்துட மாட்டாங்க. அடுத்த வாரம் பார்க்கலாம். ஏன்? கர்த்தருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டவங்களே நாம் என்ன செய்கிறோம்? நிர்விசாரமாய் இருக்கிறோம். அங்கு வேதம் சொல்லுகிறது, அடுத்த வசனம் அங்கு வாசிக்கிறோம், தீவிரமாய் வந்து என்று எழுதப்படுகிறது. அவங்க ஒரு வினாடி கூட அவர்கள் தாமதப்படுத்தவில்லை. தீவிரமாய் அவர்கள் வந்தார்களாம். உடனடியாக, உடனே நம்ம போய் பார்க்கணும். டிலே இஸ் டேஞ்சரஸ் என்று சொல்வாங்க. காலம் தாழ்த்துவது ஆபத்தானது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஒருவேளை நீ இந்த இடத்துல முதல் முறையாக வந்திருக்கலாம், இயேசுவை அறியாதவராய் இருந்திருக்கலாம். உனக்கு ஒரு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. உங்களுக்காகவே ஆண்டவர் இயேசு பிறந்திருக்கிறார். அவர் இரட்சகராக இருக்கிறார். உங்களுக்கு ரட்சிப்பை அருளுகிறவர் அவர்தான். பாவ மன்னிப்பை அருளுகிறவர் அவர்தான். இதை கேட்கிற சகோதரனே, சகோதரியே,
இந்த மெய்ப்பர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அவர்கள் காலம் தாழ்த்தவில்லை, தங்களுடைய நேரத்தை வீணாக்கவில்லை. அவர்கள் உடனடியாக தீவிரமாக அந்த ராத்திரி வேளையிலே அறிவிக்கப்பட்ட அந்த நிமிஷமே அவர்கள் இயேசுவை பார்க்க வேண்டும், இந்த காரியங்களை காண வேண்டும் என்று சொல்லி தீவிரமாய் புறப்பட்டு போய் பார்த்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில காலம் தாழ்த்துவீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ரட்சிப்பை இழந்து போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இயேசுவை பார்க்க முடியாமலே தடைப்பட்டு போவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் காலம் தாழ்த்துவீர்கள் என்று சொன்னால் அது ஆபத்திலே கொண்டு போய் முடியும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் அது தீவிரமாய் நிறைவேற்றப்படட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியத்தை உடனடியாக செய்யுங்கள். ஞானஸ்தானம் எடுக்கிற விஷயமும் உடனடியாக ஞானஸ்தானம் எடுங்க. ஆண்டவர் அறிந்து கொண்டீங்களா? காலம் தாழ்த்த வேண்டாம், உடனடியாக ஞானஸ்தானம் எடுங்க. ஆண்டவர் உங்களோடு பேசுகிறாரா? உங்களுக்கு ஒரு செய்தி அறிவிக்கப்படுகிறதா? உடனடியான தீர்மானம் எடுத்து தீவிரமாய் அதை நிறைவேற்றுங்க. காலம் தாழ்த்தாதீங்க. உங்களுக்கு அறிவிக்கப்படுகிற அந்த நேரமே நீங்கள் தீவிரமாய் புறப்பட்டு போங்க. அதைத்தான் இந்த மெய்ப்பர்கள் சொன்னார்கள். மெய்ப்பர்களுடைய சந்திப்பு நமக்கு என்ன செய்தியை கொண்டு வருகிறது? இந்த நற்செய்தியை பெற்றுக்கொண்ட அவர்கள் அந்த செய்தியை காண வேண்டும், இயேசு பிறந்திருக்கிறதை காண வேண்டும் என்று சொல்லி அவர்கள் தீவிரப்பட்டார் இயேசுவை பார்ப்பதற்கு. இன்றைக்கும் எத்தனை பேர் இயேசுவை பார்ப்பதற்கு ஆவலா ஓடி வரீங்க? யோசித்து பாருங்க. 6 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைன்னா எத்தனை பேர் சரியான நேரத்துக்கு ஓடி வரீங்க இயேசுவை பார்ப்பதற்கு? இந்த மெய்ப்பர்கள் தீவிரமாய் அந்த ராத்திரி வேளையிலே அவர்கள் புறப்பட்டு வந்தார்கள். அங்கு வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கேட்டு கண்ட முதலாவது என்ன செய்தார்கள்? 16ஆம் வசனத்துல, தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டார்கள், கண்டார்கள், இயேசுவை கண்டார்கள். நற்செய்தியை கேட்டார்கள், இயேசுவை கண்டார்கள். அல்லேலூயா. நற்செய்தியை கேட்கிற எத்தனை பேர் இயேசுவை காண்கிறார்கள்? இன்றைக்கு உலகமெங்கும் எத்தனையோ பேருக்கு இந்த நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. நற்செய்தியை பெற்றுக்கொள்கிறவர்கள், இந்த செய்தியை கேட்கிறவர்கள் எல்லாருமே இயேசுவை காண வேண்டும் என்ற வாஞ்சையிலே உடனடியாக செயல்படுவது இல்லை. ஆனால் இந்த மெய்ப்பர்களைப் போல உடனடியாக இயேசுவை காண வேண்டும் என்று அந்த நிமிஷமே தங்களை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து அவரை தேடி வருகிறவர்கள் இயேசுவை காண்பார்கள். அல்லேலூயா. இயேசுவை பார்ப்பதற்கு எப்போதுமே காலம் தாழ்த்தக்கூடாதுங்க, காலம் தாழ்த்தக்கூடாது. இந்த மெய்ப்பர்கள் உடனடியாக வந்தார்கள், அவர்கள் இயேசுவை கண்டார்கள். அல்லேலூயா. தங்களுக்கு சொல்லியிருக்கிறபடியே இயேசுவை கண்டார்கள். அதுக்கப்புறம் வாசிக்கிறோம், அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். பிரசித்தம் பண்ணினார்கள். அல்லேலூயா. முதலாவது அவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கப்பட்டது, அதை கேட்டார்கள். ஒருவேளை மெய்ப்பன் சொல்லும்போது அவர்கள் பயந்தார்கள் தான். அந்த இடத்துல வெளிச்சம் பிரகாசித்தது, தேவதூதன் வந்து நிற்கும் போது கொஞ்சம் பயம் வந்தது. சில பேர் பயத்திலே என்ன செய்வாங்க தெரியுமா? அவங்க என்ன சொல்றாங்கன்னு கவனமா கேட்க மாட்டாங்க. எனக்கு அப்போ பயமா இருந்துச்சா, என்ன சொன்னாங்கன்னே தெரியலன்னுவாங்க, பயத்திலேயே விட்டுடுவாங்க. இவர்கள் பயந்தாலும் பாருங்க, அவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட அந்த நற்செய்தியை கவனமாய் கேட்டு அதன்படியே அவர்கள் இந்த ராத்திரி வேளையில அவர்கள் புறப்பட்டு போறாங்க. மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு நற்செய்தி, அந்த நற்செய்தி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த சந்தோஷத்தை நான் பெற வேண்டும், அதை அடைய வேண்டும் என்றால் உடனடியாக தீவிரமாக புறப்பட்டு சென்று இயேசுவை பார்க்க வேண்டும். இப்போது அவர்கள் புறப்பட்டு போறாங்க, இயேசுவை பார்க்கிறார்கள். அல்லேலூயா. கேட்டார்கள், கண்டார்கள், என்ன பண்ணாங்க? இயேசுவை பார்த்துட்டோங்க, ரொம்ப சந்தோஷம். இப்போ இயேசுவை ஏற்றுக்கிட்டேன், நற்செய்தி அறிவிக்கப்பட்டுச்சு, இப்போ ஆலயத்துக்கு வந்தேன், இயேசுவை பார்த்துட்டேன், ரட்சிக்கப்பட்டுட்டேன். இப்போ என்ன செய்யலாம்?
என் உள்ளத்துல சந்தோஷம் வந்துடுச்சு, நான் அப்படியே போலாமா? போகக்கூடாது. அடுத்தது என்ன செய்யணும்? அவர்கள் பிரசித்தம் பண்ணினார்கள். வேதம் சொல்லுது பிரசித்தம் பண்ணினார்கள். நான் பெற்ற இந்த நல்ல சந்தோஷத்தை, இந்த மகிழ்ச்சியை, நான் ருசித்த இந்த இயேசுவை, என் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட இந்த இயேசுவை மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும். மற்றவர்களை இந்த இயேசுவை அறிய வேண்டும், மற்றவர்களை இந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எங்கும் போய் பிரசித்தம் பண்ணினார்கள். நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். எத்தனை பேர் இந்த மேய்ப்பர்களை போல கேட்டவர்கள், கண்டிருக்கிறார்கள், கண்டவர்கள் பிரசித்தம் பண்ணி இருக்கிறீர்கள்? எத்தனை பேர் பிரசித்தம் பண்ணி இருக்கிறீங்க? இதுவரைக்கும் யாருக்குமே சொல்லாம இருந்தீங்கன்னா அதை போய் சொல்லுங்க. அங்க வேதம் சொல்லுகிறது, அந்த வசனத்தை வாசிங்க. அவர்கள் என்ன செய்தாங்க? கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். தங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த சங்கதியை, நான் பெற்றுக்கொண்ட அந்த நற்செய்தியை, நான் பெற்றுக்கொண்ட அந்த சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு நான் பகிர வேண்டும். நான் பெற்றுக்கொள்ளாமல் கொடுக்க முடியாதுங்க. நான் இயேசுவை அனுபவிக்காமல் நான் மற்றவர்களுக்கு சொல்ல முடியாது. நான் பார்க்காம மற்றவங்களுக்கு சொல்ல முடியாது. நற்செய்தியை பெற்றுக்கொண்டவர்கள் நீங்கள் முதலாவது இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், இயேசுவை வாழ்க்கையில அனுபவிக்க வேண்டும், அவரை ருசித்து பார்க்க வேண்டும். அப்படி ருசித்து பார்த்த நீங்கள் மற்றவர்களுக்கு போய் பிரசித்தம் பண்ண வேண்டும். அப்படி செய்யாமல் இருப்பீர்கள் என்றால் உங்கள் மேல் அந்த குற்றம் சுமரும். ஒரு நன்மையை பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு அந்த நன்மையை குறித்து பேசாமல் இருப்பது அது ஒரு குற்றமாக மாறுகிறது. அதுக்கப்புறம் என்ன செய்தாங்க தெரியுமா? இன்னும் ஒரு காரியம் செஞ்சாங்க. வாசிக்கலாம். மெய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படி கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். அல்லேலூயா. என்ன செய்தாங்க? கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இதுதான் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் கேட்டு நீங்கள் கண்ட இந்த சங்கதிகள், இந்த காரியங்களுக்காக தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். நீங்கள் கேட்டவைகளை அநேக காதுகள் கேட்காமல் இருக்கிறது, நீங்கள் கண்டவைகளை அநேக கண்கள் காணாமல் இருக்கிறது. ஆனால் உங்களுக்கோ முதலாக இது அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. ஆகவே நீங்கள் கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும், துதிக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் பெற்றுக்கொண்ட இந்த ரட்சிப்புக்காக, உங்களுடைய உள்ளத்துல வந்திருக்கிற இயேசுவுக்காக எத்தனை பேர் நீங்க சோத்திரம் பண்றீங்க, மகிமைப்படுத்துறீங்க, அவரை மகிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் கவனிங்க, நீங்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், அவரை துதிக்க வேண்டும். கடைசியாக செய்ய வேண்டியது அதுதான். அடுத்ததாக ஸ்தோத்திரம். இன்னொரு கூட்டம், இரண்டாவது கூட்டம், the visit of the மேகி என்று சொன்னாலே வைஸ் மேன் என்று அர்த்தம். இங்கு தமிழ் வேதாகமத்திலே வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1-12 வரை வேகமாய் வாசிப்போம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் பிரதான ஆசாரியர், ஜனத்தின் வேதபாரகர் எல்லாரையும் கூடிவர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அதற்கு அவர்கள், யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே பிறப்பார். அதேனென்றால் யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள், நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பினான்.
ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கவனிங்கள், இந்த இடத்துல வாசிக்கிறோம், கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து என்று எழுதப்பட்டு, சாஸ்திரிகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சாஸ்திரிகள் என்று சொன்னாலே அது வான சாஸ்திரிகள், வான சாஸ்திரங்களை அறிந்தவர்கள். இவர்களை ஆங்கிலத்தில் வைஸ்மேன் என்று எழுதப்பட்டிருக்கு, ஞானிகள் என்று எழுதப்பட்டிருக்கு. ஞானிகள். சரி, இவர்கள் இன்னும் சிலர் இவர்களை ராஜாக்கள் என்று அழைக்கிறார்கள். ஆனால் வேதத்தில் இந்த இடத்துல ராஜாக்கள் என்று சொல்லப்படவில்லை. அவர்களை சாஸ்திரிகள் என்று சொல்லுகிறது வேதம். ஆங்கில வேதம் ஞானிகள் என்று சொல்லுகிறது. ஆனால் இந்த ராஜாக்கள் என்று எங்கே வருகிறது? ஏன் இவர்களை ராஜாக்கள் என்று சொல்லுகிறார்கள்? அப்படி சொல்லலாமா? இன்னும் 3 ராஜாக்கள் என்று சொல்லுவாங்க. எத்தனை பேர் வந்தார்கள்? 3 காணிக்கைகள் வைக்கப்பட்டதுனால 3 பேர் என்று நம்ம சொல்லுகிறோம். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த 3ஆம் நூற்றாண்டு காலத்தில் இந்த சாஸ்திரிகள் ராஜாக்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அவர்களை ஏன் ராஜாக்கள் என்று அழைத்தார்கள் என்றால், சங்கீதம் 72 10, 11 ஆகிய வசனங்களின் சொல்லப்பட்டிருக்க தீர்க்க தரிசனங்களே அதற்கு காரணமாய் இருக்கிறது. வாசிக்கலாம். சங்கீதம். தர்ஷிஸின் ராஜாக்களும் தீவுகளின் ராஜாக்களும் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள். சேபாவிலுள்ள ராஜாக்கள் வெகுமானங்களை கொண்டு வருவார்கள். சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள். சகல ஜாதிகளும் அவரை சேவிப்பார்கள். வேதம் சொல்லுங்க, சேபாவின் ராஜாக்கள் வெகுமானங்களை கொண்டு வருவார்கள். சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள். இந்த தீர்க்கதரிசன வசனமே அவர்கள் ராஜாக்கள் என கருதப்பட காரணமாயிருக்கிறது. என கருமையான தேவனுடைய ஜனமே, ஒருவேளை இவர்களை ராஜாக்கள் என்று இந்த தீர்க்கதரிசனங்கள் மூலமாக அழைத்தாலும் அதில் ஒரு பெரிய தவறும் இல்லை. அவர்கள் ராஜாக்களாக இருந்துட்டு போகட்டும், அல்லது ஞானிகளாக இருக்கட்டும். ஆனால் கவனியுங்கள், அங்கு வேதம் என்ன சொல்லுகிறது? கிழக்கிலிருந்து அவர்கள் என்ன செய்கிறாங்க? புறப்பட்டு வராங்க. எதுக்காக வந்தாங்க? ஒரு கேள்வி. எதுக்காக வந்தாங்க? வேதம் சொல்லுகிறது 2ஆம் வசனம், மத்தேயு 2:2, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். அவருடைய நட்சத்திரத்தை கண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இந்த இடத்துல இவர்கள் ஞானிகள், வானத்தை ஆராய்ந்து பார்க்கிற வான சாஸ்திரிகள், தங்களுடைய ஞானத்தினாலே அவர்கள் இந்த நட்சத்திரத்தை குறித்த ஒரு வெளிப்பாடை அவர்கள் பெற்றார்கள். இந்த விசித்திரமான இந்த நட்சத்திரம் இந்த காலகட்டத்தில் பிறந்திருக்கிறது, இதனுடைய அர்த்தம் என்ன என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்க முயற்சி செய்தார்கள். அப்பொழுதுதான் கண்டுபிடித்தார்கள், இந்த உலகத்திலே ஒரு விசேஷித்த ராஜா, இந்த உலகத்தையே ஆளுகை செய்ய போகிற ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் என்ற ஒரு செய்தி அந்த நட்சத்திரத்தின் மூலமாக அந்த ஒரு வெளிப்பாடு அவர்களுக்கு கிடைத்தது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, அந்த வெளிப்பாடை பெற்றவர்கள், அந்த நட்சத்திரத்தை கண்டவர்கள் அந்த நட்சத்திரத்தை விடவில்லை, அந்த நட்சத்திரத்தையே பின்தொடர ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. அந்த நட்சத்திரம் அவர்களை வழி நடத்தி சென்றது. அவர்கள் எதற்காக அந்த நட்சத்திரத்தை பின்தொடர்ந்தார்கள்? அங்கு வேதம் சொல்லுகிறது, நாங்கள் அவரை பணிந்து கொள்ள வந்தோம். நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம்.
இன்றைக்கும் நாம் எல்லாரும் ஆலயத்துக்கு வருகிறோம். கவனியுங்கள், எதற்காக வருகிறோம்? இவர்கள் இயேசுவை பணிந்து கொள்ள வந்தார்கள். பணிந்து கொள்ள வந்தார்கள். இயேசுவை தேடி வருகிறார்கள். இயேசுவை தேடி வருகிறார்கள். எதற்காக வருகிறார்கள்? அவரை பணிந்து கொள்ளும்படி வருகிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, கவனிங்க, இவர்கள் எவ்வளவு தூரத்திலிருந்து வருகிறார்கள்? கொஞ்சம் யோசித்து பல மைல் தூரத்திலிருந்து வராங்க. அவரை பணிந்து கொள்ள வராங்க. வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பொன், தூபம், வெள்ளை போலம் ஆகிய காணிக்கைகளை படைத்து அவருக்கு முன்பாக விழுந்து பணிந்து கொண்டார்கள். அவ்வளவு தூரத்திலிருந்து, பல மைல் தூரத்திலிருந்து பல கஷ்டங்களை பட்டு அவர்கள் இயேசுவை பணிந்து கொள்ள வர்றாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ தூரத்திலிருந்து வரணுமா? இந்த ஒரு நட்சத்திரத்தை நம்பி அந்த ராஜாவை கண்டுபிடிச்சிடலான்னு சொல்லி எந்த நம்பிக்கையில வராங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இவங்க 3 பேருமே 3 ஒரே இடத்துல இருந்து வந்தவங்கள வெவ்வேறு இடங்களிலிருந்து வராங்க. இந்த சாஸ்திரிகள் வெவ்வேறு இடங்களிலிருந்து வராங்க. இது 8ஆம் நூற்றாண்டிலே வெளியான ஒரு லத்தீன் நாளேடு இப்படியாக சொல்லுகிறது. எக்ஸர்டா லாட்டின் பார்பரி என்ற லத்தீன் நாளேட்டில் அவர்களை பற்றிய ஒரு கட்டுரை வெளிவந்திருக்கிறது. அந்த ஞானிகளுடைய பெயர்கள் அதில் குறிப்பிடப்பட்டு, அதில் 3 பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. பித்திசேரியா, மெல்கியோர், கஸ்பார். இந்த பித்திசேரியா என்பவர் இந்த எத்தியோப்பியா தேசத்திலிருந்து வரார். சிலர் சொல்றாங்க அரேபியா தேசத்திலிருந்து. மெல்கியோர் என்பவர் பெர்ஷியா தேசத்திலிருந்து வந்தார் என்று சொல்றாங்க. கஸ்பார் என்பவர் இந்தியா தேசத்திலிருந்து போனார் என்று சொல்றாங்க. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அல்லேலூயா. இந்த 3 பேரும் வானசாஸ்திரிகள், ஞானிகள் என்று சொல்லப்படுகிறது. இவ்வளவு தூரத்திலிருந்து பல மைல்கள் கடந்து இந்த இயேசுவை பணிந்து கொள்ளும்படி வருகிறார்களே, அதனுடைய முக்கியத்துவம் என்ன? ஒரு ராஜா இன்னொரு ராஜாவுக்கு முன்பாக தலை குனிந்தால் அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நானும் என் தேசத்தாரும் உங்களுக்கு அடிமை. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இவர்கள் பணிந்து கொள்ள வர்றாங்க. இந்த ராஜாவினுடைய மேன்மையை குறித்து அறிந்திருந்தாங்க. இந்த ராஜாதி ராஜா குறித்தான ஒரு வெளிப்பாடு அவர்களுக்கு கிடைச்சிருந்தது. ஆகவே தான் அவ்வளவு தூரத்திலிருந்து வராங்க. நான் கேட்கிறேன், நம்மில் எத்தனை பேர் பக்கத்திலிருந்து ஆலயத்துக்கு அந்த சரியான நேரத்துக்கு வர்றதுக்கு கூட நமக்கு முடியும்? உங்களில் எத்தனை பேர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் பங்கு பெறுறீங்க, ஆராதனை செய்கிறீங்க, சரியான நேரத்துக்கு ஆராதனைக்கு வரீங்க? இந்த சாஸ்திரிகள் நமக்கு என்ன சொல்றாங்க தெரியுமா? பல மைல் தூரத்திலிருந்து நாங்கள் வந்திருக்கிறோம், அவரை பணிந்து கொள்ள வந்திருக்கிறோம். வெறுமையாக வரவில்லை, அவருக்கு பொன்னை கொண்டு வந்திருக்கிறோம், தூப வர்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறோம், தூபத்தை கொண்டு வந்திருக்கிறோம், வெள்ளை போலத்தை கொண்டு வந்திருக்கிறோம். பொன் என்பது ராஜாக்களுக்கு அடையாளமாய் இருக்கிறது. தூபம் என்பது ஆசாரியர்களுக்கு அடையாளமாய் இருக்கிறது. வெள்ளை போலம் என்பது பலியாக தன்னை ஒப்பு கொடுக்க போகிற ஒருவர் மரணத்துக்கு பின்பு அவருடைய சரீரத்தில் பூசப்படுகிற அந்த வெள்ளை போலம், அந்த வாசனை திரவியமாக அது காணப்படுகிறது. விலையேறப்பெற்றது, விலையேறப்பெற்றது அந்த வெள்ளை போலம் என்பது மிகுந்த வாசனை கொண்டது. இல்ல, 3மே விலையேறப்பெற்ற பரிசுகள் தான். ஆண்டவர் இயேசுவுக்கு இதை பரிசாக கொண்டு வந்திருக்கிறார்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்க. பல மைல் தூரத்திலிருந்து கடந்து வரும்போது பல 3 இடங்களிலிருந்து எத்தனை பேர் வந்தாங்கன்னு தெரியாது, ஆனா 3 காணிக்கைகள் இங்கு வந்ததுனால 3 பேர் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அவ்வளவு தூரத்திலிருந்து வருகிறார்கள். அவர்கள் யாரும் வெறுமையாக வந்திருக்க மாட்டார்கள். 3 பேர் வந்ததனால 3 காணிக்கைகள் என்று அங்கு சொல்லப்படுகிறது. ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, கொஞ்சம் நான் யோசித்து பார்த்தேன். இந்த
பயங்கரமான ஒரு ஜேர்னி அது. அந்த நட்சத்திரம் காணப்பட்டது இயேசு பிறந்த நாளில் இல்லையா? ஆனால் அவர்கள் வந்து சேர்வதற்கு 2 வருஷம் ஆச்சு. இயேசுவை எப்போ வந்து பார்த்தாங்க? ஆமாம், 2 வயசு குழந்தைய தான் பார்த்தாங்க. 2 வயசு வளர்ந்த பிள்ளையை பார்க்குறாங்க அவங்க. அப்போ 2 வருஷமா இயேசுவை தேடிக்கொண்டு பணிந்து கொள்ள வராங்க. தங்கள் கைகளிலே வெளியேற பெற்ற அந்த பரிசு பொருளை பத்திரமா பாதுகாத்துக்கிட்டு வராங்க. நான் நினச்சேன் வழியில் அவங்க கொண்டு வந்த சாப்பாடெல்லாம் காலி ஆகிட்டு இருக்கோம். அவங்க நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க 2 வருஷமா ஆகும் இயேசுவை பார்க்கறதுக்கு. இயேசுவை போய் பார்க்கறதுக்கு 2 வருஷம் ஆகும்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த நட்சத்திரத்தையே பார்த்துட்டு வரணும். கொஞ்சம் அப்படி அசைஞ்சா கூட அந்த நட்சத்திரத்தின் வழியை விட்டு விடுவார்கள். வழியில் எவ்வளோ கொள்ளைக்காரர்கள் இருந்திருப்பாங்க. ஒருவேளை அவங்களுக்கு தரித்திரம் அடைந்திருப்பாங்க, வறுமையாக இருந்திருப்பாங்க. இது வித்தாவது நம்ம சாப்பிட்டுடலாம் அப்படின்னு கூட நினைச்சிருப்பாங்க. இல்லை இது ஆண்டவருக்காக நான் கொண்டு வந்தது. என்ன கஷ்டம் வறுமை வந்தாலும் இதை நான் விற்க மாட்டேன், அவருக்கு கொண்டு போய் சேர்க்கணும், இதை அவருக்கு கொடுக்கணும். இதை கவனிங்க. இந்த சாஸ்திரிகள், இந்த ஞானிகள் எவ்வளவாய் அதை பத்திரமாய் பாதுகாத்து பனியிலும் வெயிலையும் கொள்ளைக்காரர்களிடத்திலும் தங்களுக்கு பசி, வறுமை, வேதனை, ஒரு வறட்சி வந்தாலும் எல்லாவற்றிலும் அதை விற்காம அவருக்குன்னு கொண்டு வந்ததை கரெக்டாக கொண்டு வந்து சேர்க்குறாங்க பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மெய்ப்பர்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வந்தது அந்த நற்செய்தி. இந்த சாஸ்திரிகள், இந்த ஞானிகளுக்கு சந்தோஷத்தை கொண்டு வந்தது இந்த நட்சத்திரம். அல்லேலூயா. கவனிங்க, மெய்ப்பர்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வந்தது எது? அந்த நற்செய்தி. இந்த ஞானிகளுக்கு சந்தோஷத்தை கொண்டு வந்தது எது? அந்த நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தை பார்த்தவுடனே மிகுந்த ஆனந்த சந்தோஷம். என்ன செய்யறாங்க? நட்சத்திரத்தை பின்பற்றி வந்துகிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு எங்க போயிடுறாங்க? பார்வோனுடைய அரண்மனைக்கு போய் விடுகிறார்கள். ராஜான்னு அங்க பிறந்திருப்பாரோ என்ற ஒரு நினைப்புல அந்த 3 பேர் அங்க வந்து சேர்ந்துடுறாங்க, அரண்மனைக்கு வந்துடுறாங்க. இப்ப அங்கு ஒன்று கூடுகிறார்கள். ஆண்டவர் இயேசுவினிடத்தில் நம்ம கொண்டு போய் சேர்ப்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நமக்கு அருளப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் சொல்றதையே கேட்டு அவர் எப்படி நடத்துறாரோ அப்படியே நம்ம நடந்தோம்னா நேரா எங்க போயிடுவோம்? எங்க போயிடுவோம் சொல்லுங்க? இயேசு கிட்ட போய் அடைய முடியும். ஆனால் இந்த ஆவியானவருடைய சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்காம போயிட்டோம்னா பாதி வழியில போயிட்டு என்னவாயிடுவோம்? ஒரு பெரிய குழப்பம் அடைஞ்சிருவோம். குழப்பம். நிறைய பேர் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படிதான். ஆவியானவர் நடத்தி கொண்டு போகும் திடீர்னு அவர் விட்டுடுறாங்க. இடையில இவர்கள் விட்டுட்டு அரண்மனைக்கு போயிட்டாங்க. நேரா எங்க போயிருக்கணும்? இயேசு கிட்ட போயிருக்கணும். நட்சத்திரத்தை விட்டுட்டு அரண்மனைக்கு போயிட்டாங்க. இன்றைக்கும் அநேக தங்களுடைய வாழ்க்கையில இப்படி ஆண்டவர் உங்களை வழிநடத்தும்படியாக இயேசுவினிடத்துல நீங்கள் உங்களை கொண்டு போய் சேர்க்கும்படியாக உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகம், அந்த ஆவியானவருடைய சத்தத்துக்கு நீங்க செவி கொடுக்காம, அபிஷேகத்துக்கு கீழ்ப்படியாம நம்ம போறதுனால வாழ்க்கையிலே குழப்பம் அடைகிறோம், கலக்கம் அடைகிறோம், தடம் புரண்டு போகிறோம். வெளியே வராங்க. வெளியே வந்த பிறகு ஐயோ மறுபடியும் அந்த நட்சத்திரம் நமக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே நினைக்கிறாங்க. மறுபடியும் அந்த அபிஷேகம் கிடைச்சா நல்லா இருக்குமே, மறுபடியும் அந்த வழி நடத்துதல், அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை கிடைச்சா நல்லா இருக்குமே, அந்த ஜெப வாழ்க்கை கிடைச்சா நல்லா இருக்குமே, மறுபடியும் அந்த நட்சத்திரம் தோன்றுகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அதை பார்த்த உடனே மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்று வேதம் சொல்லுது. இந்த நற்செய்தி கேட்டே உனக்கு சந்தோஷம், இந்த நட்சத்திரத்தை பார்த்தே மிகுந்த ஆனந்த சந்தோஷம். ஆனா இயேசு கிட்ட வந்தீங்கன்னா இயேசு அதை காட்டிலும் எவ்வளோ சந்தோஷத்தை கொடுப்பார். நற்செய்தியை கேட்ட சந்தோஷத்துல இருந்து விடக்கூடாது, நட்சத்திரத்தை பார்த்த சந்தோஷத்துல இருந்து விடக்கூடாது. அதை பார்க்கிலும் உண்மையான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர் இருக்கிறார். அவர்கிட்ட நீ போகணும், அவரை அடையணும். அவர் தான் இயேசு. ஹல்லேலூயா.
அந்த சந்தோஷத்தை, அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை அடையணும், அந்த மகிழ்ச்சியை, நித்திய மகிழ்ச்சியை அடையணும். அதை கொடுக்கிறவர் தான் இயேசு. அங்கு வழி நடத்துவதற்காகத்தான் இந்த சந்தோஷம். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த சாஸ்திரிகள் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? இவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வழி நடத்தப்பட்டார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கப்புறம் அவர்கள் சொப்பனத்தில் எச்சரிக்கப்படுகிறார்கள். எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாக அவர்கள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி போகிறார்கள். அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். அவர்கள் என்ன செய்தாங்க? கீழ்ப்படிந்தாங்க. இந்த சாஸ்திரிகள் முதல்ல என்ன செய்தாங்க? நட்சத்திரத்தை கண்டார்கள். நட்சத்திரத்தை கண்டார்கள். நட்சத்திரத்தை கண்டு அந்த ராஜாவை குறித்த ஒரு வெளிப்பாடை பெற்றார்கள். இயேசு ராஜாவை குறித்த ஒரு வெளிப்பாடை பெற்றார்கள். இன்றைக்கும் கூட எத்தனையோ பேர் பார்க்குறாங்க, ஆண்டவர் உங்களுக்கு சொப்பனங்களை காட்டுகிறார், தரிசனங்களை காட்டுகிறார், நீங்கள் காண்கிறதோடு நின்றுவிடக்கூடாது. எனக்கு ஆண்டவர் இதை காமிச்சாரு, அதை காமிச்சாரு, அது காமிச்சாருன்னு சொல்றீங்க, நல்லதுதான். எதுக்காக காமிச்சாரு? கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா? அவர்கள் கண்டதோடு நின்று விடவில்லை. அந்த தரிசனம், அந்த சொப்பனம் நிறைவேறும்படி அதையே மனதில் வைத்து அதையே பார்த்து கொண்டு முன்னேறி சென்றார்கள். அதை அநேகர் விட்டு விடுகிறார்கள். கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற அந்த தரிசனம், நீங்கள் காண்கிற அந்த சொப்பனம், அந்த தரிசனங்கள், அதை நீங்கள் காண்கிறதோடு நின்று விடுகிறீர்கள். அதை பிடித்து கொள்வதில்லை. இவர்களோ அதை பிடித்து கொண்டு அதையே பின்பற்றி சென்றார்கள். அவர்கள் வாழ்க்கையில தேவனுடைய தரிசனம் நிறைவேறினது, அந்த திட்டம் நிறைவேறினது. அவர்கள் போக வேண்டிய இடத்துக்கு அவர்கள் போய் சேர்ந்தார்கள். கர்த்தர் அவர்களை குறித்த சித்தம் என்னவோ அது நிறைவேறினது. சரியான இடத்துக்கு அவர்கள் வழி நடத்தப்பட்டார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் சரியான இடத்துக்கு வழி நடத்தப்பட வேண்டும் என்றால், கர்த்தர் உங்களை வழி நடத்த வேண்டும் என்றால், நீங்கள் கண்டதை பிடித்து கொள்ளுங்கள். நீங்கள் கண்டதை என்ன செய்யணும்? கண்டதைன்னா கண்டதை பிடிச்சுக்க கூடாது. சில பேர் ஐயா சொல்றார் கண்டதை பிடிச்சுக்கோங்கன்னு. கண்டதை இல்லை, காண்கிறதை. என்ன அர்த்தம்? கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வெளிப்பாட்டை, அந்த தரிசனத்தை, அதை பிடித்து கொள்ளுங்கள். அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. அல்லேலூயா. அடுத்ததாக அவர்கள் என்ன செய்தார்கள்? ராஜாவை சந்தித்தார்களா? பணிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. பணிந்து கொண்டார்கள். ஆலயத்துக்கு வரோம், எதுக்காக வரோம்? அவரை பணிந்து கொள்வதற்காக வரோம். அவருக்கென்று காணிக்கை கொடுப்பதற்காக வரும். நம்மெல்லாம் எதுனா கொடுப்பாரா, அதை கொடுப்பாரா, இது கொடுப்பாரா, அது நடக்குமா, இது நடக்குமா, எதிர்பார்ப்போடு வரோம். ஆனால் இவர்கள் அவ்வளோ மைல் தூரத்துலேருந்து எதுக்காக வந்தாங்க? அவரை ஆராதிப்பதற்காக, பணிந்து கொள்வதற்காக வந்தாங்க, காணிக்கை கொடுப்பதற்காக வந்தாங்க. அது மாத்திரமல்ல, அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். அல்லேலூயா. அவர்கள் என்ன செஞ்சாங்க? கீழ்ப்படிந்தார்கள். மத்தேயு 2:3 வாசிக்கும் போது வாசிக்கலாம். ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அவன் தான் கலங்குறான். ஏன் இந்த எருசலேம் நகரத்தாருக்கு என்ன ஆச்சு? இவர்கள் ஏன் கலங்குகிறார்கள்? தனக்கு விரோதமாக ஒரு ராஜா பதவிக்காக போட்டி போட வந்துட்டாருன்னு அவனுக்கு ஒரு கலக்கம். ஆனால் எருசலேம் நகரத்தாருக்கு என்ன கலக்கம்னா, இந்த ராஜா கலங்குறானே, ஐயோ நமக்கு என்ன நடக்க போதோ, இவன் பொல்லாதவன், இவனுக்கு ஒரு கலக்கம் வந்துருச்சு, இனி நம்மளை என்ன பண்ண போறோனோ அப்படின்னு சொல்லிட்டு நகரத்தார் அனைவருக்கும் ஒரு கலக்கம் வந்துருச்சு. அதுக்கேற்ற மாதிரியே பாருங்க, அவன் என்ன செய்தான்? 2 வயதுக்குட்பட்ட குழந்தைகளெல்லாம் கொலை செய்கிறான். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஒரு கூட்டம் ஆனந்த சந்தோஷம் அடைகிறது இயேசுவின் பிறப்பை குறித்து. இன்னொரு கூட்டத்துக்கு கலக்கம் உண்டாகிறது. இன்னைக்கும் கூட இயேசுவை பற்றி, இயேசுவின் பிறப்பை குறித்து நல்ல செய்தியை, அவர்களுக்கு நற்செய்தியை நம்ம அறிவித்தா, ஒரு கூட்டத்துக்கு அது சந்தோஷமா இருக்கிறது, ஒரு கூட்டத்துக்கு அது கலக்கமா இருக்கிறது.
ஏன் கலக்கம் தெரியுமா? ஏன் கலக்கம்? தங்களுடைய பதவி போயிடும், தங்களுடைய வருமானம் போயிடும், தங்களுடைய பேர் போயிடும், தங்களுடைய புகழ் போயிடும். இவ்வளோ நாள் இதைத்தான் நம்ம பிடிச்சிக்கிட்டு இருந்தோமே, இந்த பொய்யை தான் உண்மைன்னு நினச்சிட்டு இருந்தோமே, இந்த வேஷம்லாம் மாறி போயிடுமே, கலக்கம். ஆனால் ஒரு கூட்டத்துக்கு அது சந்தோஷம். மெய்யான ரட்சிப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது, சத்தியம் வெளிப்பட்டு இருக்கிறது, ஒளி பிரகாசிக்கிறது. இனி நம்ம இருளில் இல்லை, இனி நம்ம அடிமைகள் அல்ல என்று சொல்லி அந்த கூட்டத்துக்கு அது சந்தோஷத்தை கொண்டு வருகிறது. ஒரு கூட்டம் இயேசுவை பணிந்து கொள்ள தேடுகிற கூட்டம், ஒரு கூட்டம் இயேசுவை கொலை செய்ய தேடுகிற ஒரு கூட்டம். இந்த ஞானிகள் இயேசுவை பணிந்து கொள்ளும்படி வராங்க. ஆனால் ஒரு கூட்டம் இயேசுவை கொலை செய்யும்படியாக தேடுது. நான் நினச்சி பார்த்தேன், இந்த ஏரோது போர் சேவர்களுக்கெல்லாம் கட்டளையிடுறான், 2 வயசுக்குட்பட்ட எல்லா ஆண் குழந்தைகளும் என்ன செய்யணும்? எல்லாரையும் கொலை பண்ணணும். எப்படி தான் இந்த போர் வீரர்களுக்கு மனசு வந்ததோ தெரியல. எந்த போர் வீரனும் குழந்தைய கொலை பண்ண மாட்டாங்க. எந்த போர் வீரனும் என்ன செய்ய மாட்டாங்க? ஒரு குழந்தைய கொலை பண்ண மாட்டாங்க. 2 வயசுக்குட்பட்ட சின்ன குழந்தைய, பச்சிளம் குழந்தைய யாருன்னா கொலை செய்வாங்களா? அவர்கள் தங்களுடைய இருதயத்தை கடினமாக்கி கொண்டு தான் அந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்க. கட்டாயப்படுத்தப்பட்டு தான் அந்த வேலையை செய்திருக்கிறாங்க. மனதார அவர்கள் யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்க. இன்னைக்கும் கூட அப்படித்தான் உலகத்தில் சிலர் கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள், தவறு செய்யும்படி கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனம், இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையான சந்தோஷம் வேண்டுமென்றால் ஆண்டவர் இயேசுவினிடத்தில் வாருங்கள். அவர்கள் ஞானிகள் சரியான இடத்துக்கு, அந்த பெத்லகேமுக்கு வழி நடத்தப்படுகிறார்கள். பெத்லகேமில் தான் இயேசு பிறப்பார் என்று சொல்லி அவர்களுக்கு எந்த இடத்துல சொல்லப்படுது தெரியுமா? அரண்மனைக்கு அவர்கள் போன பிறகு தான் அந்த அரண்மனையிலே சொல்லப்படுகிறது. அந்த ஏரோது என்ன செய்கிறான்? மற்ற சாஸ்திரிகளெல்லாம் கூப்பிட்டு எல்லாரையும் அழைச்சி, இவங்க ஏதோ ராஜாவை தேடிட்டு வராங்களே, இந்த நட்சத்திரம் தோன்றிருக்குன்னு சொல்கிறாங்களே, இதெல்லாம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் சொல்கிறாங்க, இந்த மாதிரி வேதத்தில் இருக்குது. மீகாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே என்று சொல்லி, பெத்லகேமிலே பிறப்பார் என்று சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த ஒரு நல்ல ஒரு நியூஸ், ஏசு எக்ஸாக்டாக எங்கே பிறந்திருக்கிறார் என்ற ஒரு செய்தி அவர்களுக்கு வெளிப்படுத்தப்படும்படி ஒரு வேளை அவர்கள் ஏரோதின் அரண்மனைக்குள்ளே போயிருக்கலாம் இல்லையா? பெத்லகேமில் பிறப்பார். இப்போ பெத்லகேமுக்கு நேராக போகிறாங்க. இந்த பெத்லகேமை குறித்து வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பெத்லகேம் அப்பத்தின் வீடு. எப்ராத்தா என்ற எபிரேய மொழிக்கு என்ன அர்த்தம்னா ஃப்ரூட்ஃபுல், கனி நிறைந்த என்று அர்த்தம். கனி நிறைந்த. இந்த பெத்லகேமில் இயேசு பிறக்கிறார். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இயேசு பிறக்கிற அந்த இடம் அது அப்பத்தின் வீடு, அநேகரை போஷிக்கிற ஒரு வீடு என்று அழைக்கப்படுகிறது. இயேசு பிறந்த அந்த இடம் ஃப்ரூட்ஃபுல், கனி நிறைந்த என்ற அர்த்தம் கொண்ட எப்ராத்தா என்ற பெயரை உடையதாய் அது காணப்படுகிறது. இன்றைக்கும் கூட உங்களுடைய இருதயத்தில் இயேசு பிறப்பார் என்றால் நீங்கள் தான் அந்த பெத்லகேம், நீங்கள் தான் அந்த எப்ராத்தா. ஹல்லேலூயா. யூதாவின் பிரபுக்களில் நீங்கள் சிறியதே அல்ல. ஹல்லேலூயா. இயேசு உங்களுடைய உள்ளத்துல வந்ததனால நீங்கள் சிறியவர்களே அல்ல. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இயேசு உங்களுடைய உள்ளத்துல பிறப்பார் என்றால் நீங்கள் அநேகரை போஷிக்கக்கூடிய அப்பத்தின் வீடாய் காணப்படுவீங்க. அநேகருடைய வாழ்க்கையில கனி நிறைந்தவர்களாக மாற்றுகிற அந்த ஃப்ரூட்ஃபுல் வாழ்க்கை, கனி நிறைந்த ஒரு வாழ்க்கையில காணப்படும். எனக்கு அருமையான தேவனுடைய சனமே, ஒருவேளை இந்த பெத்லகேமிலே அழுகையும் அந்த கூக்குரலும் கேட்கலாம். ஆனால்
அங்குதான் இயேசு பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. அங்குதான் மகிழ்ச்சி இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர்கள் பணிந்து கொள்ள வந்தார்கள். நட்சத்திரத்தினால் வழி நடத்தப்பட்டார்கள். இயேசுவை பணிந்து கொண்டார்கள். தங்கள் காணிக்கைகளை, அதாவது விலையேற பெற்ற காணிக்கைகளை கர்த்தருக்கென்று படைத்தார்கள். கீழ்ப்படிந்தார்கள். கீழ்ப்படிந்து வேறு வழியிலே போனார்கள். அல்லேலூயா. மூன்றாவதாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 13-14 ஆகிய வசனத்தை வாசிக்க கேட்போம். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம் the visit of the heavenly army. பரலோக சேனையினுடைய ஒரு சந்திப்பு. ஆண்டவர் இயேசு பிறந்திருந்த போது அங்கு வேதம் சொல்லுகிறது, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷமே பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி ஒரு திரள் கூட்டமான தூதர்கள், பரம சேனையின் திரள் என்று எழுதப்பட்டிருக்கு, தோன்றி அவர்கள் தேவனை துதித்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனை துதித்தார்கள். எபிரேயர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மேலும் தமது முதற் பேரானவரை உலகத்தில் பிரவேசிக்க செய்தபோது தேவதூதர் யாவரும் அவரை தொழுது கொள்ள கடவர்கள் என்றார். முதற் பேரான தம்முடைய குமாரன இயேசுவை இந்த உலகத்தில் பிரவேசிக்க செய்த போது தேவதூதர்கள் யாவரும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று பிதா கட்டளையிட்டு இருந்தார். ஆகவே தான் அவரை தொழுது கொள்ளும்படி பரலோகத்தில் இருக்கிற முழு சேனையும், எல்லா தூதர்களும், ஒரு தூதர் விடாமல் எல்லா தூதர்களும் என்ன பண்ணியிருக்கிறாங்க? தோன்றி இருக்கிறார்கள். அல்லேலூயா. இயேசுவை பணிந்து கொள்ளும்படி தோன்றி இருக்கிறார்கள். இயேசுவை பணிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொல்லி பணிந்து கொண்டார்கள் தெரியுமா? என்ன சொல்லி பணிந்து கொண்டார்கள்? தேவனுக்கு, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. அல்லேலூயா. இந்த தூதர்களுடைய சந்திப்பு நமக்கு என்ன பாடத்தை கொண்டு வருகிறது என்றால், கவனியுங்கள். பரலோகத்திலே தூதர்களாம் தேவனை துதித்து அவரை மகிமைப்படுத்துறாங்க. ஆனால் அதை பார்க்கல மேலான ஒரு மகிமை என்னன்னு கேட்டா, அவர்கள் எல்லாம் பரலோகத்திலேயே இருந்து மகிமைப்படுத்துறாங்க. இந்த பூமியிலிருந்து மகிமை போக வேண்டுமாம். எங்கிருந்து மகிமை போகணும்? இந்த பூமியிலிருந்து மகிமை போகணும். ஆகவே தான் உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை எங்கிருந்து மகிமை போகணும்? பூமியிலிருந்து மகிமை போகணும். பூமியில சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. நீங்க நினைக்கிறீங்களா பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள்லாம் ஜாலியா இருக்கிறாங்கன்னு? அவங்களுக்கெல்லாம் ஒரு கவலை, அவங்களுக்கெல்லாம் ஒரு ஏக்கம், அவளுக்கெல்லாம் ஒரு வாஞ்சை இருக்கிறது. என்ன தெரியுமா? இந்த பூமியில் இருக்கிற மனுஷர்கள் மேல தேவனுடைய பிரியம் உண்டாகணும். இந்த பூமியில சமாதானம் உண்டாகணும். இந்த பூமியில சமாதானம் உண்டாகணும். இந்த பூமியில இருக்கிற மனுஷர்கள் மேல தேவனுடைய பிரியம் உண்டாகணும். பூமியில இருக்கிற மனுஷர்கள்லாம் ரட்சிக்கப்படணும். இப்படி செய்வதனால உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு இந்த பூமியில இருக்கிற மனுஷர்கள் மூலமா மகிமை உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன ஒரு ஆத்மா பாரம்! பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள் நம்மை குறித்து கவலைப்படுறாங்க. அழிந்து போகக்கூடிய நம்மை குறித்து அவ்வளவு ஒரு பாரம் இருக்கிறது. இந்த பூமியிலே பாவியா இருக்கிற ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படும் போது பரலோகத்திலே தேவ தூதர்களுக்கு முன்பாக மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா? இந்த பூமியில இயேசு பிறந்துட்டாரு என்ற சந்தோஷம் இல்ல, ஒரு மனுஷனுடைய இருதயத்துல இயேசு பிறக்கிறது தான் அவங்களுக்கு சந்தோஷம். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இதோட நான் முடிக்கிறேன். கண்களை மூடுவோமா? தேவ தூதர்களுடைய இருதயத்துல ஒரு ஆத்மாவும் அழிந்து போகக்கூடாது. எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். எல்லாரும் ரட்சிக்கப்படணும். இந்த மனுஷன் மேல பிரியம் உண்டாகணும். தேவனுடைய பிரியம் உண்டாகணும். இந்த பூமியில சமாதானம் உண்டாக வேண்டும் என்று சொல்லி பரலோகத்தில் இருக்கிற தூதர்களுடைய ஒரு வாஞ்சையாய் பாரமாய் இருக்கிறது. ஸ்தோத்திரம். இயேசுவின் பிறப்பை கொண்டாடுகிற உன்னுடைய இருதயத்துல உண்மையாகவே இயேசு பிறந்திருக்கிறாரா? இயேசு வந்திருக்கிறாரா? அல்லது இயேசுவை ஏற்றுக்கொண்ட உன் வாழ்க்கையில நீ இயேசுவை விட்டு பின்மாறி போயிருக்கிறாயா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார்,
கிறிஸ்து உங்களுடைய உள்ளத்தில் உருவாகும் மளவும் நான் கற்ப வேதனைப்படுகிறேன் என்று சொல்லுகிறாரே. மறுபடியும் உங்கள் உள்ளத்தில் இயேசு உருவாகணும். உங்களுக்குள்ளே மறுபடியும் இயேசு உருவாகணும். இயேசு உருவாகி இருக்கிறாரா? இயேசு பிறந்து விட்டாரா? சிந்தித்து பாருங்க. உண்மையான மகிழ்ச்சி வந்துருச்சா? கண்களை மூடுவோம், ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் இருதயங்களும் பக்கமாய் திருப்பப்படட்டும் ஆண்டவரே. இந்த மெய்ப்பர்களைப் போல, ஞானிகளைப் போல, தேவ தூதர்களைப் போல இந்த நாளில் எங்களை படைக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மெய்ப்பர்களைப் போல நாங்கள் கண்டதை ஆண்டவரே நாங்கள் தீவிரமாய் அறிவிக்கிறவர்களாய் காணப்பட, ஞானிகளைப் போல ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த தேவ காரியத்திலே கீழ்ப்படிந்து ஆண்டவரே உம்முடைய காரியங்களில் ஆண்டவரே நாங்கள் உற்சாகமுள்ளவர்களாய் காணப்படும்படியாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே ஊழிய காரியங்களிலே இருக்கிற எல்லா தாமதங்களை கர்த்தர் கிருபையாய் மன்னித்து ஆண்டவரே எங்களை நாங்கள் இந்த நாளிலே சீர்படுத்தி கொள்ள உதவி செய்யுங்க. தேவ தூதர்கள் ஆண்டவரப்பா இந்த பரம சேனையாய் வந்து அறிவித்தார்கள் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட கர்த்தர் எங்களோடு கூட நீர் இடைப்பட்டு இருக்கிறீர் ஆண்டவரே. அந்த ஒரு ஆத்ம பாரம் எங்களுக்கும் வேண்டும் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாங்கள் அறிந்திருக்கிற இந்த இயேசுவின் நாமத்தை அநேகருக்கு அறிவிக்க, அநேகர் ஆண்டவரே சமாதானம் இல்லாமல் எத்தனையோ உயிர்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே தற்கொலைக்கு நேராய் போய்கொண்டிருக்கிறார்கள் அப்பா. இந்த இயேசுனுடைய சமாதானத்தை ஆண்டவரே ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளும்படியாய் அதற்காக ஆண்டவரே நாங்கள் திறப்பிலே நிற்கிறவர்களா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உண்மையான கொண்டாட்டம் என்னது என்பதை அறிந்து உணர கர்த்தர் இந்த நாளிலே ஆண்டவரே எங்கள் கண்களை திறந்த கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் கேட்டது போலவே இராதபடிக்கு இந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிய உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போமா?